இப்போ இன்றைக்கி நம்ம பார்த்தோம்னா மாநில பொருளாதார பிரிவு தலைவர் திரு எம்.எஸ். ஷா அவர்களோட தான் இருக்கோம். வணக்கம் சார். சார், நீங்கள் பொருளாதார பிரிவு தலைவராக இருக்கனால ஒரு சில கேள்விகள் இருக்குது எனக்கு உங்ககிட்ட கேட்குறதுக்கு. பொருளாதாரம், இப்போ இந்திய நாட்டினோட பொருளாதாரம் வந்து எப்படி இருக்குது சார்? அதனுடைய உங்கள் பார்வை எப்படி சார்? மோடிஜி வந்த பிறகு பொருளாதார வளர்ச்சி நல்லா தான் இருக்கு சார். நல்லா இருக்குன்னு எப்படி சொல்லுவீங்க? அது வந்து நீங்கள் இன்றைக்குமே வந்து 100 நாள் வேலை இருக்குது, 100 ரூபாய்க்கு கஷ்டப்படுற குடும்பங்கள் இருக்குது. வேலையை வந்து என்னுடைய அடிப்பு இதில் வந்து 100 நாள் வேலையை வந்து இருக்கிறதுனால மிகப்பெரிய ப்ரொடக்ஷன் வந்து மிகப்பெரிய அழிவை நோக்கி போயிட்டு அதில் இந்த 100 நாள் வேலையை நீங்கள் வந்து ஸ்டாப் பண்ண வேண்டும். நான் சொல்லுது நான் வந்து எதையுமே ஸ்டாப் பண்ண சொல்லலை. ஏழைகளுக்கு கொடுத்த அந்த வசதிகளை வந்து நம்ம நிப்பாட்ட வேண்டும். ஆல்ரெடி நம்ம ஏழையிலேருந்து வந்து இப்போ இந்தியா வந்து டெவலப்பிங் கண்ட்ரிஸ், நாட் டெவலப்டு கண்ட்ரிஸ். நான் என்ன சொல்றேன்னா, 150 நாள் வேலை, 100 நாள் வேலை இல்லை, 150 நாள் வேலை தானே? ஆமாம், 150 நாள் வேலை. 150 நாள் வேலை வந்து நீங்க பார்க்குற இடமெல்லாம் நீங்க இந்தியா பார்த்தீங்கன்னா மண்வெட்டியை வச்சுட்டு வேடிக்கை பார்த்துட்டு இருக்கிறார்கள் மக்கள், பெண்கள். நான் என்ன சொல்ல வரேன்னா, அரசுக்கு ஒரு சஜஷன் அல்ல, அரசுக்கு நான் நினைக்கக்கூடிய என்னுடைய கருத்தை நான் அரசுக்கோ இல்ல அதிகாரிகளுக்கோ சொல்ல நான் விரும்புகிறேன். என்னுடைய மனசில் இருக்கக்கூடிய ஆதங்கத்தை வெளிப்படுத்துவதற்கு நான் விரும்புகிறேன். காரணம், இந்த 150 நாட்கள் வேலை இருப்பதனால் அனைத்து விவசாயங்களும் அழிந்து விட்டது. இது வந்து கட்டணம் கட்டுவதனால் அழியவில்லை. ஏனென்றால் இந்த உலகத்தில் வந்து 75% கடல் இருந்தாலும் 25% நீர் பரப்பு என்பது அது மிகப்பெரிய, இந்தியாவை பொறுத்தவரையில கடலை தவிர்த்து அகண்ட பாரதம், கடலை தவிர்த்து. அப்போ நீங்க ஒரு சிட்டிக்கு உள்ள மட்டும் மக்கள் போய் அங்க இன்கம் டாக்ஸ் ஆபீஸ் இருக்கு, அங்க வந்து ஐடி கம்பெனிகள் இருக்கு, ஒரு இடத்துல வந்து அதே இடத்துல சிட்டிக்குள்ள வந்து வேர்ல்டு ட்ரேட் இருக்கு. அப்போ அதே சிட்டிக்குள்ள வந்து ஹை லெவல் மல்டி ஸ்பெஷாலிட்டி ஹாஸ்பிட்டல் இருக்கிறதுனால ஒரு இடத்துல மக்கள் கூகிறாங்களே தவிர, ஆனா இப்போ வந்து மைக்ரேஷன் நடந்துட்டு இருக்கு. திஸ் இஸ் மைக்ரேட்டட் லெவல். அப்ப என்ன பண்றாங்கன்னா, வில்லேஜ்களை வந்து என்ன பண்றாங்க, வில்லேஜில் இருக்கக்கூடிய மக்கள் வந்து நிறைய பேர் சிட்டிக்குள்ள மைக்ரேட் ஆகி போயிடறாங்க. இந்த நிலையில வந்து நீங்க அக்ரிகல்ச்சர்ல நீங்க வந்து ரெவல்யூஷன் பண்ணணும். அக்ரிகல்ச்சர் ரெவல்யூஷன் பண்ண வர மக்கள் வாழ முடியாது. மருந்தும் சாப்பிடணும், இந்த காய்கறிகளை அடிக்கக்கூடிய மருந்தையும் இந்த பாய்சனையும் சேர்ந்து சாப்பிட்டு இன்னைக்கு நீங்க பார்த்தீங்கன்னா நிறைய மருத்துவமனைகள்ல கிட்னி டிரான்ஸ்பிளான்டேஷன், கிட்னி டயாலிசிஸ், இது மட்டும்தான் எனக்கு தெரிந்து இந்தியாவில் ஓடிட்டு இருக்கு. இந்தியாவில் மட்டும் இல்லை, எல்லா மாநிலங்களிலையும், இந்தியாவில் இருக்கக்கூடிய மாநிலங்களையும் ஓடிட்டு இருக்கு. சார், இப்போ 100 நாள் வேலை திட்டத்திலிருந்து இப்போ 150 நாள் ஆக்குனாங்க. இப்போ இதனால வந்து பல குடும்பங்கள் வந்து அந்த வேலையை நம்பி தான் இருக்காங்க. இப்போ அந்த திட்டம் வேணாம், அப்போ அந்த திட்டம் வெளியேற்றிடணும் அப்படின்னா இதுக்கு மாற்றம் என்ன சார்? மாற்று இந்த 150 நாள் வேலை வாய்ப்பை நீங்க சும்மா கொடுத்து மண்வெட்டியை கொடுத்து அதுல 10 பேர் கமிஷன் அடிச்சு பண்ணி அவங்களுக்கு வந்து 150 ரூபா கொடுத்தீங்கன்னா அதுல 100 ரூபா தான் அவங்களுக்கு போய் சேருது. உண்மையிலே எனக்கு தெரிந்து, நான் யார் என்று சொல்ல விரும்பவில்லை, அது மீடியேட்டர்கள் யார் என்று சொல்ல நான் விரும்பவில்லை. ஆனால் நான் சொல்வது என்னவென்று சொன்னால், அவர்களை சோம்பேறியாக்கி அவர்களுடைய குடும்பத்தை கூட கவனிக்க முடியாமல் 5 மணி வரை அவர்கள் இருந்து கொலஸ்ட்ரால் தான் அவங்களுக்கு கூடுது, கொலஸ்ட்ரால் கூடுது, என்ன வேலை பார்க்கறது இல்லை. நான் சொல்வது, என்னுடைய கருத்து, பிரைவேட் கம்பெனி தீப்பெட்டி தொழிற்சாலை இப்போ பார்த்தீங்கன்னா எல்லா இடமுமே பிளாட்ஃபார்மில் மக்கள் ஹோட்டல்லே போகிறது இல்லை, பிளாட்ஃபார்மில் வச்சு தான் ஃபுட்டே விற்கிறாங்க. அப்போது இந்த நாடு எப்படி ஹைஜீன், ஒரு மோடிஜி எதிர்பார்க்கறது மாதிரி ஒரு சுத்தமான நாடாக மாறும். இன்னும் 100 வருஷம் இருக்கணும் அப்படி மாறணும்னா. காரணம், இந்த சின்ன ஒரு எக்ஸாம்பிள் அதுக்கு, நம்ம அணியக்கூடிய காலணிகள் இன்னைக்கு குளிர் சாதன கடைகளில் வியாபாரம் நடந்து கொண்டிருக்கு. காலில் அணியக்கூடிய காலணிகள்
குளிர் சாதனம் ஏசி கடையில வச்சு வித்துட்டு இருக்கிறான். ஆனா சாப்பிடக்கூடிய மீனையும் சாப்பிடக்கூடிய இட்லி சாக்கடையில் வச்சு வித்துட்டு இருக்கிறான். இதுக்கு அரசு மாற்றம் கொண்டு வரணும். தமிழ்நாடாக இருந்தாலும் சரி, மத்திய அரசாக இருந்தாலும் சரி, எந்த அரசாக இருந்தாலும் சரி, இதை கொண்டு வரணும். இதை நான் ஏற்கனவே கவுன்சிலராக இருக்கும் போது கூட நான் வந்து கவுன்சில சொல்லியிருக்கிறேன். 150 ரூபாய் நீங்க வேலை, இதை பத்தி பேசும்போது 150 ரூபாய்க்கு வேலைக்கு, அதுக்கு அந்த சப்ஜெக்ட் பேசும்போது நீங்க நான் சொன்ன தொழிற்சாலைகளை எல்லாம் பிரைவேட் தொழிற்சாலைகளை ஒரு ஏபிசிடியா பிரியுங்க. இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் பெரிய குரூப் டாடா குரூப், டிவிஎஸ் குரூப், ஈவன் வந்து உங்களுக்கு ரிலையன்ஸ் குரூப், இந்த குரூப்ல விற்கக்கூடிய பார்ட்ஸ், கார்ல செய்யக்கூடிய பார்ட்ஸ்கள் எல்லாம் இவங்களை ஒரு பார்ட்ஸ் தயாரிச்சா 2 ரூபா 3 ரூபா தவிர நீங்க ஒரு நாளைக்கு 100 பார்ட்ஸ் தயாரிக்கலாம்னு சொல்லி அரசே இவங்களை என்கேஜ் பண்ணி வீடுகளில் வைத்து வேலை பார்த்தால் சைனாவை போல் இந்தியா மிகப்பெரிய வல்லரசு நாடாக மாறும். இது அல்லாவிட்டால் பிச்சைக்கார நாடாக மாறும். எம்ஜிஆர் என்ன சொல்லியிருக்காருன்னா, மக்கள் தீர்ப்பு மகேஷ் தீர்ப்புன்னு சொல்லியிருக்காரு. ஆனா இப்ப மகேஷ தீர்ப்பு மக்கள் பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமையில வந்துட்டு இருக்கு. அப்ப அந்த 150 நாள் வேலைக்கு வந்து மாற்றமா நீங்க அரசே வந்து தனியார் நிறுவனங்களோட ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தம் மட்டும் இல்ல, அரசு செய்யக்கூடிய பல்வேறு இவன் லேபல் ஒட்டுது இருக்கு. அரசியல லேபல் ஒட்டுறாங்க. இதெல்லாம் இதுக்கு இதான் கொடுங்க. நீங்க மறைமுகமா திமுகவை தாக்குறீங்களா? அப்படி கிடையாது. திமுகவை நான் தாக்க வேண்டிய அவசியம் இல்லை. நீங்க வந்து எங்க பார்த்தாலுமே எந்த திட்டம் கொண்டு வந்தாலும் அந்த மறைந்த தலைவர்களை வச்சு திட்டத்தை கொண்டு வரீங்க சார். இப்போ இந்த 100 நாள் 150 நாள் வேலை திட்டத்திலாம் நீங்கள் மாற்றிட்டு தனியார் நிறுவனம் அரசே ஒப்பந்தம் போட்டு அந்த ஒப்பந்தத்தில் அவங்க தயாரிக்கக்கூடிய பொருட்களுக்கு இவங்களை பயன்படுத்திக்கலாம்னு ஒரு யோசனை சொல்கிறீங்க. இது எந்த அளவுக்கு சாத்தியம்? இது நீங்கள் எப்படி கொண்டு வரணும்னு நினைக்கிறீங்க சார்? இந்த 150 நாட்கள் வேலை என்பது ஒரு 1000 ஜேசிபி பண்ணக்கூடிய வேலைகளை 10 லட்சம் மக்கள் பண்றாங்க. நான் என்ன சொல்றேன்னா, நீங்க வந்து தனியார் நிறுவனமும் அரசாங்க நிறுவனம் இவர்களை ஒரு கான்ட்ராக்ட் பேசிஸ்ல எடுத்து ஒரு 3 மணி நேரம் 4 மணி நேரம் வேலை பார்க்க சொல்லுங்க. நைட்டு ஈவினிங் பகல் நேரத்தில் விவசாயம் பண்ண சொல்லுங்க. எங்கேயோ போயிடும் இந்தியா, வல்லரசு நாடாயிரும். எதுக்கு நீங்க ராணுவத்துக்கு பின்ன வேஸ்டா மணியை செலவு பண்றீங்க? இங்க பேசிக் எஜுகேஷன் இந்தியாவில் இல்லைங்க, பேசிக் நாம்ஸே இல்லைங்க. இப்போ நீங்க கல்லூரி வச்சிருக்கீங்க, நீங்களே எஜுகேஷன் சிஸ்டம் சரியில்லைன்னா அது எந்த அளவுக்கு ஏத்துக்க முடியும்? நடத்த முடியலையே. டெய்லி பாருங்க, எனக்கு இன்கம் டாக்ஸ் ஒரு 2 நிமிஷம் எக்ஸ்ட்ரா பதிஞ்சதுக்கு 7 கோடி ரூபாய் ஃபைன் போட்டிருக்காங்க. எனக்கு நான் எக்ஸப்டடு, நான் ஒரு மைனாரிட்டி கம்யூனிட்டி, இந்த சின்ன காலேஜுக்கு 7 கோடி ரூபாய் இன்கம் டாக்ஸ் போட்டு எனக்கு நோட்டீஸே அனுப்பாம போட்டா எப்படி நீங்க சொல்லுங்க? இந்த 10 வருடத்துல எத்தனை கல்லூரிகள் வளர்ந்திருக்கிறது, எத்தனை புதிய கல்லூரிகள் வந்திருக்கிறது, எத்தனை மருத்துவ கல்லூரிகள் வந்திருக்கிறது, எத்தனை மருத்துவ மாணவர்கள் மேலை நாடுகள் போய் படிக்கிறாங்க, எத்தனை இந்திய மாணவர்கள் இந்தியாவில் படிக்கிறாங்க. இதனுடைய பெர்சன்டேஜை பாருங்க. வெளிநாட்டில் போய் அங்கே வேலை பார்த்து இந்தியாவில் இன்னைக்கு ஒன்று நடந்துட்டு இருக்கு. எனக்கு தெரியுமோ தெரியாதோ, அரசுக்கு தெரியுமோ தெரியாதோ, ஆனா மறைமுகமா அனைவரும் சொத்துக்களை விட்டு இன்குடி நெப்போலியன் சார் ஒரு கேஸ், அனைவருமே இந்தியாவில் இருந்தா நமக்கு ஆபத்து, போக்சோ கேஸ் போட்டு விட்டுருவாங்க, நம்மளை வந்து இடி கேஸ் போட்டு விட்டுருவாங்க, அப்புறம் கஞ்சா கேஸ் போட்டு விட்டுருவாங்கன்னு பயந்து வந்து வெளிநாடுகளில் போய் செட்டில் பண்ணிட்டு இருக்காங்க. சரி, இப்போ உங்களுக்கு இல்லை சரி, அப்ப எப்படி நாடு முன்னுக்கு வரும்? இப்போ இதுல இருக்கக்கூடிய அந்த குளறுபாடுகள், அதில் அந்த குறைகள் என்ன சார்? இப்போ இதெல்லாம் மாற்றணும்னா என்ன பண்ணுவீங்க? இப்போ நீங்க வந்து ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆயிட்டீங்க, இப்போ உங்க கையில அந்த நாடை கொடுக்குறோம், இந்த மாதிரி பிரச்சனைகளை எப்படி சமாளிப்பீங்க? நான் ஒரு பிரைம் மினிஸ்டர் ஆகிறது கனவுல கூட நினைக்கல. அப்படி நீங்க கேட்கறது +2ல கேட்பாங்க, நீங்கள் ஒரு பிரதான மந்திரி ஆனால் அதுக்கு பதில் சொல்றேன். இது ஒரு கற்பனை தான் சார், கற்பனை தான். நான் பிரதமருக்கு கனவே பார்க்க முடியாது இந்தியாவில். ஏன்னா இந்த இந்தியாவில் உள்ள நண்டு மட்டும்தான். நீங்க வெளிநாட்டில் உள்ள நண்டை பார்த்தீங்கன்னா அந்த வெளிநாட்டில் எல்லா நண்டையும் திறந்து வச்சுட்டு தான் போவாங்க, அப்படி விட்டுட்டு போயிடுவாங்க. காரணம், இந்த வெளிநாட்டில் உள்ள நண்டு வெளியில போகாது, அப்படி உள்ள இருக்கும்.
ஆனா இந்தியாவுல நண்டு இருக்குல்ல, அரசியல் நண்டுகள், ஒரு நண்டு முந்த போக நினைச்சா இன்னும் ஒரு நண்டு அதை பின்ன இழுத்துரும். அதுதான் இந்தியாவில் உள்ள பொலிட்டிக்கல் நண்டுகள். ஃபாரின்ல அப்படி கிடையாது. ஃபாரின்ல நிம்மதியா சாப்பிட, வாழ, லைஃப் என்ஜாய் பண்ண. நீங்க எத்தனை போக்சோ கேஸ வெளிநாட்டில் பார்த்துருக்கீங்க, எத்தனை கொலை கேஸ பார்த்துருக்கீங்க, எத்தனை குற்றத்தை பார்த்துருக்கீங்க. இன்னைக்கு இந்தியாவில் நடக்கக்கூடிய கிரைம், இந்தியாவில் நடக்கக்கூடிய கொலைகள், இந்தியாவில் நடக்கக்கூடிய கொள்ளைகள், இந்தியாவில் நடக்கக்கூடிய மோசமான செயல்பாடுகள், இழிவு மனப்பான்மை, பிச்சைக்காரர்கள், இதெல்லாம் வெளிநாட்டில் ஒண்ணு கூட நீங்க பார்க்க முடியாது. அப்ப எப்படி நீ 100 வருஷமானாலும் இந்தியா முன்னுக்கு வராது. நீங்க எப்படி போயிட்டு நீங்க வால்ரஸ் கார்பெண்டர் ஸ்டோரி போனது மாதிரி நான் நைட்டிலேயே வால்ரஸும் கார்பெண்டரும் சேர்ந்து நைட்ல போய் கடல் மணல எல்லாம் அடிச்சிடலான்னு சொல்லிட்டு பிளான் பண்ணாங்களா? அதே மாதிரி ஆயிரும். நடக்கவே சார். இப்ப இந்த குறைகள் எல்லாமே நீங்க சொன்னது எல்லாமே, இந்த கொலை குற்றம், கொள்ளை, தனியா நடக்க முடியல பெண்களால, லஞ்சம் ஒழிக்கணும். இல்ல இந்த லஞ்சமும் எடுத்துக்கலாம் சார். கவுன்சிலா இருந்தேன் நான், 5 வருஷம் கவுன்சிலா இருந்தேன். 21 பேர் என்னை ஏத்து போட்டிட்டாங்க. இங்கோடி 3 முஸ்லீம்கள் எஸ்டிபி சேர்ந்தாங்க. இன்னைக்கு நான் சொல்றேன், எஸ்டிபி குறை சொல்ல இல்ல, அது சமுதாய கட்சி. சரியா? இல்லைங்க சார். இப்ப நீங்க சொன்ன கொலை குற்றங்களா இருக்கட்டும், லஞ்சங்களா இருக்கட்டும், இதெல்லாமே உங்களுக்கு ஒரு அதிகாரம் கிடைச்சிருச்சு, அந்த அதிகார இடத்துக்கு போயிட்டீங்க. இப்ப நான் நினைச்சா அதை மாத்தலாம், எப்படி மாத்துவீங்க? அதாவது அதிகாரம் நினைச்சுன்னா என்ன பண்ணணும்னா, உங்களுக்கு அதாவது அந்த கண்ட்ரியினுடைய, அதாவது பெர் கேபிட்டா இன்கம், ஒரு கண்ட்ரியினுடைய ஒரு மனித ஒரு பெர் கேபிட்டா இன்கத்திலேயே நிறைய இருக்கு. என்னன்னா, நீங்க உங்களுக்கு ஒரு 5000 ரூபாய் சம்பளம் கிடைக்குது. உங்களுக்கு தெரியுமாங்க, இன்னைக்கு ஒரு கல்லூரியில பிகாம் படிச்சா, பிரைவேட் கல்லூரியில 9000 ரூபாய்க்கு மேல நீங்க ஃபீஸ் கட்ட முடியாது. இந்த 9000 ரூபாய் வச்சு சம்பளம் எவ்வளவு கொடுப்பீங்க? 45 ஸ்டூடெண்ட் இருக்கு, ஒரு வாத்தியார் இருக்கு. 7000 ரூபாய் கொடுக்க முடியுமா? யூஜிசி சொல்லுது 30000 ரூபாய் கொடுன்னு சொல்லுது. தெரியல, 25-30. அப்ப எப்படி ஒரு நல்ல எஜுகேஷனை நீங்க ப்ரொபோர்ஷனேட்டா வளரல. அதாவது ரேட்டும் சேலரியும் 7வது அந்த சேலரி, 7th பே கமிஷன் கூட, 7வது 7th பே கமிஷன் கூட அது ப்ரொபோர்ஷனேட்டா கொண்டு வரல. அதுக்குள்ள தகுதியான ஆட்கள் இருக்காங்களா இல்லையான்னு தெரியல. சின்ன அதாவது நீங்க எஜுகேஷன்ல இப்ப இப்படி இது பண்ணினால் சரியாயிடும். அந்த எஜுகேஷன் ரெண்டு கவர்மெண்ட் சொல்ல மாதிரி யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் எஜுகேஷன் கொண்டு வரணும். யூனிஃபார்ம் சிஸ்டம் ஆஃப் ஃபாரின் சிஸ்டத்தை கொண்டு வரணும். ஸ்டூடெண்ட்டுக்கு ஸ்ட்ரெஸ் கொடுக்க கூடாது, ஸ்ட்ரெஸ் இல்லாத எஜுகேஷனை கொண்டு வரணும். அதாவது அவன் என்ன படிக்க விரும்புறானோ அதுல அவனை எக்ஸ்பர்ட் பண்ணணும். இங்க நீங்க ஸ்போர்ட்ஸ் கொடுக்குறீங்க, அவனுக்கு கொஞ்சம் கோட்டான்னு சொல்லி கொடுக்குறீங்க. என்ன நடக்குது? எத்தனை பேர் கோட்டால படிக்கிறாங்க? எத்தனை பிச்சைக்காரர்கள், இன்னைக்கு இந்த மாற்றுத்திறனாளிகள் எத்தனை பேர் பயன் அடையாதவர்கள் எத்தனை பேர் இருக்காங்க? எத்தனை பேர் அழிஞ்சிட்டு இருக்காங்க? இன்னைக்கு இந்தியாவில சாகக்கூடிய எண்ணிக்கை அதிகமா இருக்கு சார். அப்ப அந்த பிளானிங் ஆஃப் எஜுகேஷன் சிஸ்டம் மாத்தணும். ஹார்ட் அட்டாக் அதிகமா இருக்கு, கிட்னி டிசீஸ் அதிகமா இருக்கு, திடீர் சாவு அதிகமா இருக்கு. நல்லா கேளுங்க, இதை எப்படி நிறுத்த போறீங்க? நீங்க ஹாஸ்பிட்டலும் மட்டும் வச்சா போதும், இந்தியாவில் வேற எதுவும் வைக்க வேண்டாம். சார், இப்போ பிளானிங் சிஸ்டம் எஜுகேஷனில் தப்பாக இருக்குது, அதை மாற்றணும். அது ஒரு பதில். இப்போ இந்த கொலை குற்றங்கள் நடக்குது இல்லையா, இதுக்கு மேஜராகவே பார்த்தீங்கன்னா, நம்ம இந்த போதை பழக்கத்துக்கு அடிமையாகிறவங்க தான் ரொம்ப ஈஸியாக போய் கொலை பண்ணுறதோ, ஏன்னா நார்மலாக ஒரு மனுஷனால போய் பண்ண முடியாது. அப்போ நீங்கள் கொலையை தடுக்கணும்னா அந்த போதைப் பொருளுக்கு தடுத்துடலாம். இப்போ போதை தடுத்தா தான் முடியும். அப்போ இது ரெண்டும் எப்படி தடுக்கணுன்றது ஒரு பதில், ஏதாவது சஜஷன் கிடைக்குமா? நீங்கள் 10 வருஷம் ஜெயிலில் போட்டு சாப்பாடு கொடுத்தா என்ஜாய் த ஃபுட்டு. இங்கேயும் வெளியிலையும் கொசு இருக்க தான் அவனுக்கு. அவன் ஏசிலாம் தங்க, கஞ்சா விற்கிறவன் ஏசி இல்லாம தங்க. நீங்க அங்க போய் கொசு கடிச்சிட்டு அங்கே சாப்பிட்டுட்டு அவன் என்ஜாய் த லைஃப் டில் டெத். அவனுக்கு எந்த பிரச்சனையும். இதுக்கு மாற்றம் என்ன சார் வேணும்? அப்புறம் ஜெயில போட வேணாம் அப்படின்னா இதுக்கு மாற்றம் என்ன? கடத்துறவனையும் குற்றம் செய்கிறவனையும் கொலை செய்யற மாதிரி நீங்க எங்க மரண தண்டனை கொடுக்குறீங்க? ஒரு 1000த்துல 1,00,000த்துல 10 லட்சத்துல ஒரு மரண தண்டனை கொடுக்குறீங்க. உடனே மரண தண்டனை கொடுத்து பாருங்க. போய் கேஸ் போடுறாங்க. எத்தனை இப்போ நான் சொல்றேன், நான் வக்கீல குறை சொல்ல இல்லை. வக்கீல நானும் கொஞ்சம் வக்கீல படிச்சிருக்கேன், நான் பாஸ் ஆக இல்லை, திருப்பி எக்ஸாம் எழுதணும். ஆனா
வக்கீல குறை சொல்லல, நான் சொல்றேன். அப்போ குற்றக்காரன் ஒரு வக்கீல போய் பார்க்குறான். சரி, சவுதி அரேபியாவை பாருங்க, துபாயை பாருங்க. துபாயில் எல்லா ஹோட்டல்லையுமே, கம்ப்ளீட் ஹோட்டல்லையுமே, துபாயில் 80% ஹோட்டலில் கேபரே நடக்குது. அங்கே எல்லாமே நடக்குது. ஆனால் ஒரு குற்றம் கிடையாது. ஒன்று அப்படி எல்லாம் ஃப்ரீ பண்ணி விட்டுருங்க, குற்றமே இருக்காது. மும்பையில் ஒரு சட்டம், மும்பையில் வந்து ரெட் லைட்டை ஃப்ரீயாக விட்டுருக்கீங்க. தமிழ்நாட்டில் ரெட் லைட்டுக்கு அப்படி ஒரு கிரீன் லைட்டு தான் இருக்கு, ரெட் லைட்டே இல்லை. அப்போ எப்படிங்க? ஒரே நாட்டுல 100 சிஸ்டம். ஒரே நாடு ஒரே தேர்தல்ன்றத உங்க பிஜேபி அவங்க தான் கொண்டு வந்தாங்க. அதே மாதிரி ஒரே நாடு ஒரே சட்டமும் கொண்டு வந்துடலாமே. இருக்கு, அது போல வேற எங்க எல்லாமே இருக்கு, இந்தியாவில இருக்குன்னு நீங்க தெரியல. எனக்கு இருக்கு, ரெட் லைட் ஏரியா கல்கட்டால இருக்கு, நிறைய இடத்துல ரெட் லைட் ஏரியா இருக்கு. அங்க குற்றங்கள் குறைவா இருக்கு. மும்பைல எல்லாம் குற்றங்கள் என்ன குற்றம் இருக்கு? கடத்தல் குற்றம் தான் குற்றமா இருக்கு. இந்த பாலியல் வன்முறை, அந்த விபச்சாரம், அந்த என்ன கற்பழிப்பு, இதுதான் வந்து மற்ற ஸ்டேட்ல அதிகமா இருக்கு. நீங்க மும்பை மாதிரி ஃப்ரீ பண்ணி உங்களுக்கு என்ன அது தப்பு நடந்தா அவருக்கு உடனே பனிஷ்மெண்ட் கொடுங்க. இந்த ரெட் லைட் ஏரியா மாதிரி ஒரு விஷயம் வந்துச்சுன்னா அந்த பெண்களுக்கு எதிரான குற்றங்கள் குறையும் அப்படின்னு தமிழ்நாடு கொண்டு வர சொல்லல. அதாவது மோடிஜி சொன்னாரு, நீங்க ரூம்ல போனாலும் சேர்ந்து வாழுங்க, அது மாதிரி வாழ விடுங்க. எத்தனைதான் கண்ட்ரோல் பண்ணுவீங்க நீங்க? 150 கோடி மக்களையும் நீங்க கண்ட்ரோல் பண்ணி நீ விபச்சாரம் பண்ண, அதாவது இந்த எஃப்யூசி ஃபக்குன்னு சொல்லுவாங்க. ஆமா, ஃபக்குன்னு என்னன்னு தெரியுமா உங்களுக்கு? ஃபக் பண்றது, ஒரு ஆணும் பெண்ணும் உடல் உறவு கொள்றது தான் ஃபக்குன்னு சொல்றது. அதுக்கு மீனிங் தெரியுமா உங்களுக்கு? ஃபார்னிகேஷன் அண்டர் கன்சென்ட் கிங். அது ஒரு மனிதரின் கீழ் நடக்கப்படும். ஃபார்னிகேஷன் அண்டர் கன்சென்ட் கிங். அண்டர் த கன்சென்ட் ஆஃப் த கிங். எங்க நடந்தது இது? அந்த ஒரு தனிப்பட்ட இடத்துல, ஒரு பிரான்ஸ் நாட்டில் எங்கேயோ ஒரு நாட்டில் நடந்தது. ஃபக்குன்னு வார்த்தை. அன்னைக்கு ஒரு சொந்த மனைவிய நீங்க வந்து உடல் உறவு கொண்டாலே அதுக்கு நீங்க வெளியில போர்டு போடணும். நான் என்னுடைய மனைவியை ஒரு குழந்தை பிறப்பதற்காக உடல் உறவு கொள்கிறேன் என்று போடணும். அன்னைக்கு காலகட்டம் என்ன, மக்கள் தொகை அதிகமாகி விடக்கூடாது என்பதற்கு. எப்படியோ கோவிட்ல குறைவுன்னு பார்த்தோம், அது 100 மடங்கு எக்ஸ்ட்ரா ஆயிடுச்சு. என்ன, மிலிட்டரிக்காரங்க வர முடியல, இவன் டாக்டர்ஸ் அங்க போக முடியல, ஓய்வு, நானும் ஓய்வெல்லாம் தனியாக தான் இருந்தோம். ஆனா இப்படி இருக்கும்போது அந்த ஒரு குழந்தை பெறக்கூடியவங்க ஒரு 3 வருஷம் 3-4 குழந்தைய பெற்று தள்ளிட்டாங்க. இப்படி மக்கள் தொகை அதிகமாக போய் கொண்டிருக்கிறது. அப்போ இந்த கொலை குற்றங்களை பற்றி பேசினால கேட்குறேன். சரி, இப்போ ரீசெண்டாகவே ஒரு கொலையில் கைதானவங்களை வந்து கருணையின் அடிப்படையில் வெளியே விடுறோம் அப்படின்றாங்க. அப்போ ஏன் அப்போ அவங்களும் கொலை தான் பண்ணியிருக்காங்க. இப்போ மற்றவங்க அப்போ எல்லா கொலைக்காரனையுமே வெளியே விட்டுற வேண்டியதானே? அதில் பொலிட்டிக்ஸ் நிறைய இருக்கு. நான் பாலிடிக்ஸை பற்றி பேசல. அதாவது என்னுடைய விருப்பம் என்னன்னா, நீங்க ஒரு கொலை பண்ணுனா, நீங்க பண்ணல, நீங்க ஒரு கொலை பண்ணல, ஆனா நீங்க கொலை பண்ணதா 10 வருஷம் தண்டனை கொடுத்துருச்சு. கொலை பண்ண போன ஆட்சி காலத்தில் வந்து ப. சிதம்பரம் நிறைய திட்டங்கள் கொண்டு வந்தார் வங்கிகள் மூலியமாக. இப்போ அந்த திட்டம் வந்து நம்ம நாட்டுடைய அழிவு காரணமாக இருக்கும்னு நினைக்கிறீங்களா? பேசிக் நான் சொல்றேன், சிதம்பரம் ரொம்ப ஏதோ பெருசா பேசுறாரு. அவர் தான் இந்தியாவினுடைய பினான்ஸ், அவர் தான் படிச்சிருக்காரு, அவர் தான். அவர்கிட்ட எனக்கு நிறைய கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. என்ன எக்கனாமிக்ஸை பத்தி கேள்வி கேட்க வேண்டியிருக்கு. என்ன ஃபேக்டர் ப்ரொடக்ஷன்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல. அவருக்கு அதர் திங்ஸ் ரிமைன்ஸ் கான்ஸ்டன்ட்னா என்னன்னு தெரியுமா? எக்கனாமிக்ஸ் கிடையாது. சப்ஸ்டியூட் ப்ராடக்ட்னா என்னன்னு தெரியாது. ஸ்கேர்சிட்டி ஆஃப், உங்களுக்கு தெரியுமா? ஸ்கேர்சிட்டி ஆஃப் ப்ராடக்ட் தெரியுமா? ஒரு எக்கனாமிக்ஸ்ல ஸ்கேர்சிட்டி ஆஃப் ப்ராடக்ட் அப்படின்னு என்னன்னு தெரியுமா? ப்ராடக்டினுடைய தேவை இல்ல. அதாவது யுத்தம் வருமோ, நாளைக்கு இந்த கண்டியில போர் வருமோ அப்படின்னு என்ன பண்ணுவாங்க மக்கள்? ஸ்டார்ட் ஹோல்டிங் ஸ்டாக்ஸ். அப்ப இங்க தட்டுப்பாடு வரும். அதை வச்சுதான் நம்ம வந்து அடுத்த மேனுஃபேக்சர் ஸ்டார்ட் பண்ணணும். இப்ப நீங்க சொல்லுங்க, எல்லா பேங்க்லயுமே கம்பெனிகளை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. இப்ப அரசு நடத்துறதை விட
பேங்க் தான் நடத்துது. ஆனா எனக்கு நிறைய முஸ்லீம் நாடுகள்ல இன்ட்ரெஸ்டே கிடையாது, வரியே கிடையாது. ஆனா வரி கட்டியே செத்து போனவங்க நிறைய இருக்காங்க, சூசைடு பண்ணவங்க நிறைய இருக்காங்க. நீங்க கணக்கெடுத்து பாருங்க, எத்தனை பேங்க் மேனேஜர்ஸ் சூசைடு பண்ணியிருக்காங்க, எத்தனை லோன் வாங்கினவங்க உண்மையா உழைச்சி லோன் வாங்கினவங்க சூசைட் பண்றாங்க. இதுக்கெல்லாம் முதலாளித்துவ ஆட்சி தான் காரணம். கேபிட்டலிசம். அதாவது வந்து நீங்க வந்து ஒரு நான் ஒரு ஹோட்டல் வச்சிருக்கிறேன், நல்லா போயிட்டு இருக்கு. பக்கத்துல இருந்து ஒரு 5 ஸ்டார் ஹோட்டல் வச்சா நான் கடன்காரன் கடன் கொடுக்க முடியாது. அப்போ ஒண்ணு எனக்கு வட்டியை குறைக்கணும், வட்டி அதிகமா இருக்கு, ரேட் ஆஃப் இன்ட்ரெஸ்ட் குறைக்கிறத விட வட்டி. இப்போ இவர் கொண்டு வந்தது, சிதம்பரம் கொண்டு வந்து எய்ட்ஸ், அதுக்கு பேரு சிதம்பரம் கொண்டு வந்த திட்டத்துக்கு பேரு எய்ட்ஸ். எய்ட்ஸ் என்ன தெரியுமா? அந்த எய்ட்ஸ் இந்த HIV இருக்குல்ல, இல்ல கேன்சர். அதாவது சிறு தொழில், குறுந்தொழில், பெருந்தொழில் முதலாளிகளுக்கு அம்பானி, அதானி இவங்க எல்லாம் தவற சொல்றேன், டி மார்ட்ல தவற சொல்றேன், அவங்களுக்கு எல்லாம் இது ஒரு கேன்சர். எப்படின்னா நீங்க 3 மாசம் 80 நாளாவுக்கு முன்ன பேங்க்கார வீட வந்து கதவை தட்டிடுவான். நீங்க ஸ்டூடெண்ட படிக்க வைக்கிறீங்களா, இல்ல கம்பெனியை நடத்துறீங்களா, நல்ல ப்ராடக்ட் வியாபாரம் நடக்குதா, வியாபாரம் நடக்க ஒண்ணு கண்காணிக்கிறது இல்லை. அப்ப 3 மாசத்துல 6 மாசம் இருந்தத 3 மாசம் குறைச்சு இப்ப பாத்தீங்கன்னா 80% கம்பெனிகள் க்ளோஸ் ஆயிடுச்சு. மீடியம் கிளாஸ் கம்பெனிகள் க்ளோஸ் ஆன காரணம் பிஜேபி இல்லை, அது ப. சிதம்பரத்தினுடைய பொருளாதார மோசமான, அவர் ஏதோ பெரிய இங்கிலீஷ் படிச்சது மாதிரி ரொம்ப மோசமான பொருளாதார கொள்கை. அது இன்ஃபிளேஷன்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல எனக்கு, டிஃப்ளேஷன்னா என்னன்னு தெரியுமான்னு தெரியல, மானிட்டரி பாலிசி என்ன தயவு செய்து கேளுங்க என்னன்னு தெரியல. இவர் எப்படி 3 மாசம் மட்டும் நிப்பாட்டல என்ன? அது அதே போல எல்லா பேங்குகள்ல இருந்தும் ஸ்டூடெண்ட்டுக்கு லோனை கொடுத்தாங்க. அதை பிரிக்கிறதுக்கு லோனை கொடுத்தாங்க, இல்ல வேலை வாய்ப்பு கொடுத்தாங்களா? லோன் கொடுத்தாங்க. அதனால இப்ப என்ன ஆகுது, பிஜேபி கவர்மெண்ட்டுக்கு லோன் கொடுக்க முடியாத மாணவர்களுக்கு லோன் கொடுக்க முடியாத ஒரு சிச்சுவேஷன் வந்துச்சு. அதனால எனக்கு தெரிஞ்சு 70% கல்லூரிகளும் 80% தொழிற்சாலைகளும், நீங்க பாருங்க டிவிஎஸ் பாதியை க்ளோஸ் பண்ணிட்டாங்க. என்ன இப்போ வந்து எனக்கு தெரிஞ்சு ஒரு கம்பெனிக்கு, புதிய கம்பெனிக்கு பேர் சொல்லுங்க, நான் உங்களுக்கு ஒரு மாலை அணிவிச்சு உங்களை வரவேற்கிறேன். புதுசா கம்பெனி ஐடியை விட்டுருங்க, HCL தான் இருக்கு நம்பர் 1, இல்ல இன்போ இருக்கு, இன்போசிஸ், இதை தவிர டிசிஎஸ் இருக்கு, பெண்டகான் இருக்கு. இதை தவிர வேற ஏதாவது ஒரு புதுசா வந்து டெவலப் ஆன பெரிய கம்பெனி ஒண்ணு சொல்லுங்க. ஐடியை விடுங்க, வேற ஏதாவது ஒரு கம்பெனியை சொல்லுங்க. பெருசா வந்து டெவலப் ஆன ஒரு காலேஜ் சொல்லுங்க. பெருசா வந்து டெவலப் ஆன, நான் சொல்ல டிமார்ட்டை தவிர, ரிலையன்ஸை தவிர, அம்பானியை தவிர, அதானி தவிர, எஸ்ஆர் தவிர ஒரு பெருசா வந்து சார் இப்போ அந்த அவர் ப. சிதம்பரம் அவர்கள் வந்து அந்த பண்ணின ஒரு மோசமான ஒரு கொள்கைகளை வச்சு தான் அது இந்தியா வளராமல் இருக்குது அப்படின்றதுக்காக இப்போ இருக்கக்கூடிய பிரைம் மினிஸ்டர் அவர்கள் ஒரு அருமையான திட்டத்தை கொண்டு வந்தாங்க, MSME லோன்ஸ். அதாவது சிறு தொழில் பண்ணுறவங்களுக்கு இலவசமாக சப்சிடியோட லோன் கொடுக்குறாரு. லோன் கொடுக்குறது நல்ல வரவேற்கத்தக்க விஷயம். அவர் அது இன்னொன்று பண்ணியிருக்காரு தெரியுமா உங்களுக்கு? 200 கோடி ரூபாய் எந்த விதமான டாக்குமெண்ட் இல்லாம தொழில் செய்வதற்கு 200 கோடி ரூபாய் லோன் கொடுக்கறதுக்கு ஒரு வாரத்துக்கு முன்ன நம்முடைய பினான்ஸ் மினிஸ்டர் சட்டம் கொண்டு வந்திருக்காங்க, பேசியிருக்காங்க. தெரியுமா உங்களுக்கு? தெரியாது. டிவியை பாருங்க சார். இதை வந்து அந்த கேன்சர் பண்ணது, இண்டஸ்ட்ரியை கேன்சர் பண்ணது ப. சிதம்பரம். அவங்களுக்கு இன்னும் போய் இண்டஸ்ட்ரியல்ஸ் போய் சப்போர்ட் பண்ணிட்டு இருக்காங்க. அதுதான் பிஜேபி கவர்மெண்ட் ஃபாலோ பண்ண வேற வழி இல்லை. 150 நாள் திட்டம் யாரு கொண்டு வந்த வேலை? எங்க அந்த 150 நாள் வேலை பார்க்கறாங்கல்ல, இதுல மொத்தம் வந்த மேல சைட்ல கொஞ்சம் புல்ல மட்டும் எடுத்துட்டு போயிட்டு அப்படியே தூங்கிட்டு 5 மணிக்கு வீட்டுக்கு போறாங்க. வேலைக்கு எங்கேயுமே ஆள் கிடைக்க மாட்டேங்குது, கம்பெனியில வேலைக்கு ஆள் இல்லை, இவங்களும் வேலை கொடுக்க மாட்டேங்கிறாங்க. இப்படி மக்களை 1000 ரூபாய், 500 ரூபாய், 2000 ரூபாய் கொடுத்து பிச்சைக்காரன் ஆக்கிட்டு இருக்காங்க. அவங்க அதை வச்சுட்டு கம்பெனியும் வளர்ச்சி முடியாது,
இப்போ முதலாளி என்ன நினைக்கிறான், எதுக்குடா நம்ம மட்டும் போய் இந்த நாட்டுக்காக கஷ்டப்பட்டு நம்ம வீடு நம்ம குடும்பத்தை பார்த்துட்டு எதையாவது கிடைக்கக்கூடிய காசை, நானுமே அந்த லெவலுக்கு வந்துட்டேன். சரி, இப்போ நம்மளை சுற்றி இவ்வளவு பிரச்சனைகள் போகுது. ஆனால் இப்போ வந்து சமீபத்தில் பார்த்தீங்கன்னா ஒரு வீடியோ வைரல் ஆச்சு. அதாவது மா சுப்பிரமணியன் அவர்கள், மினிஸ்டர் மா சுப்பிரமணியன் அவர்கள் வந்து ஒரு மருத்துவமனையை போய் ஆய்வு பண்ணியிருக்காரு. அரசு மருத்துவமனை சென்னையில். அந்த அரசு மருத்துவமனையில் பார்த்தோம்னா எல்லா இடத்துலையும் மறைந்த முன்னாள் முதல்வர் ஜெயலலிதா அம்மையாரோட புகைப்படம் வைக்கப்பட்டிருக்கு. அவர் அதை என்ன கேட்டிருக்காருன்னா, என்ன சார் நீங்கள் யார்கிட்டயோ ஃபோனில் பேசுகிறாரு, யாருன்னெலாம் அது தெரியல. என்ன சார் நீங்கள் இங்கே வந்து பார்க்குறேன் எல்லாமே வந்து ஜெயலலிதா அவங்க ஃபோட்டோவாக இருக்குது. இப்போ ஸ்டாலின் சார்ல சிஎம் அவர் ஃபோட்டோ வைக்காமல் இதை கூட நீங்கள் இவ்வளோ நாள் மாற்றாமல் என்ன பண்ணுறீங்க அப்படின்னு கேட்குறாங்க. ஆனால் தரமான மருத்துவம் கிடைக்கல அப்படின்றது பல பேரோட கதறலாக இருக்குது. இப்போ இது எனக்கு அங்கே ஃபோட்டோ இல்லை, அதனால வந்து நான் ஃபோட்டோ இல்லாமல் இருக்கனால அதிகாரிகள் சத்தம் போரில் எப்படி மாற்றம் வரப்போகுது? விமர்சிக்க விரும்பல. என்ன பண்ணியிருக்கணும், சாரி சார் நாங்கள் ஃபோட்டோ எடுத்து மாற்றிருக்கிறோம், இல்லாட்டி சர்க்குலர் அனுப்பியிருக்கணும் சிஎம் ஆஃபீஸில் இருந்து. சிஎம் ஆஃபீஸ்லேருந்து இல்லாட்டி இந்த துறையிலிருந்து, மருத்துவத்துறையிலிருந்து ஒரு சர்க்குலர் அனுப்பி நான் ஒரு மா சுப்பிரமணியன் சாருக்கு இடத்துல இருந்திருந்தா நான் என்ன பண்ணுவேன், ஆஃப்டர் சீயிங் த ஃபோட்டோஸு நான் என்ன பண்ணுவேன், இமீடியட்லி ஐ வில் ரைட் டு ஆல் த டீன்ஸ், ஐ செக்ரட்டரி டு த ஹெல்த் டிபார்ட்மெண்ட். ஸோ ஐ ஹவ் அப்சர்வ்டு so many hospitals, medical colleges, the previous chief minister poster was placed. So please, you are requested to remove and keep it in a sequential order. So far எத்தனை முதலமைச்சர் இருந்திருக்காங்களோ அவங்க போட்டோ எல்லாம் ஒரு தனி ரிசப்ஷன்ல ஒரு டிஸ்பிளே பண்ணி வைங்கன்னு சொல்லணும். அல்லாட்டி அவரு ஒரு சர்க்குலர் அனுப்பணும். அவரு அனுப்பி கேட்காம இருந்தேன்னா அப்ப he has to take action against the dean or the doctors. அதை போய் நீங்க வந்து அம்மாவுக்கு போட்டோ ஏன் வச்சிருக்கான்னு குறை சொல்ல நீங்க அப்படி இல்ல. அவர் கேட்டது கரெக்ட் தான், கேட்டது கரெக்ட் சார், கேட்டதுக்கு கரெக்ட். ஆனா அவருக்கு நடவடிக்கை சரியில்லை. இல்லை அதான் சார். இப்போ அரசு மருத்துவமனையில் கொடுக்கப்படுற உணவு அந்த அளவுக்கு தரமாக இல்லை. இப்போ அதுக்கான கேள்விகள் கேட்க மாட்டேங்கிறாங்க. அரசு இதில் எல்லாருமே கரெக்டாக அந்த மருத்துவமனையில் வேலை பார்க்குறாங்கன்னா அதுவும் இல்லை, அதுவும் கேட்க மாட்டுறாங்க. அப்படி இருக்கப்ப இந்த ஒரு ஃபோட்டோ விஷயத்துக்கு இவ்வளவு கோவப்படணுமா? அதுக்காகத்தான் நான் சொல்றேன், நாங்கள் எய்ம்ஸ் கொண்டு வர்றது தரமான உணவு, தரமான ரோடு, தரமான விமான நிலையம். அதுக்காகத்தான் இப்போ என்ன பண்ணுது, லேட்டாக இருந்தது. இப்போ வந்து இம்மீடியட்டா எல்ஜிக்கு நாங்கள் வந்து கம்பெனிக்கு ஃபுல்லாகவே கொடுத்துருக்காங்க. தரமான ரோடு, தரமான டாக்டர்கள், வேர்ல்டு கிளாஸ். இதுக்காக அதனால தான் அதை எஸ்டாப்ளிஷ் பண்ணுறதுக்காகத்தான் முயற்சி பண்ணிட்டு இருக்காங்க மத்திய அரசு. சரி, இப்போ பரவலாக ஒரு செய்தி பேசப்பட்டு வருது. இப்போ செந்தில் பாலாஜி வந்து 421 நாள் சிறைவாசத்துக்கு பின்னாடி இப்போ வெளியே வந்திருக்காங்க. இப்போ வந்து பிஜேபி வந்து இந்த மாதிரி நீ இருந்தால் தான் உன்னை வெளியே விடுவேன்னு சொல்லி அந்த நிபந்தனையெல்லாம் அவர் ஏற்றுட்டு வெளியே வந்த மாதிரி தகவல்கள் வருது. அது உண்மை பொய்ன்றதுக்குள்ளே போகல. இப்போ இந்த தகவல் உண்மையா இல்லை பிஜேபி இயக்குதா அப்படி செந்தில் பாலாஜியை வச்சு? பிஜேபி வந்து யாரும் இயக்குறதுக்கு அவங்களுக்கு டைம் இல்லை. அவங்களால அதுக்குள்ள அவங்க வந்து இப்போ இந்த நாடை 50 வருடம் எப்படி மிக அருமையாக கொண்டு போகலான்ட்டு பேசிக்லேருந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. ஆஃப்டர் 75 இயர்ஸ் வந்து பேசிக்லேருந்து இப்போ தொடங்கியிருக்காங்க. 475 நாட்கள் அவருடைய சட்டத்திட்டங்கள், விதிகள், என்னெல்லாம் தவறுகள் நடத்தியிருக்காங்க. ஒரு தமிழ்நாட்டில் பல வருடங்கள் மினிஸ்டர் எடுத்திருக்காங்க. இதெல்லாம் கண்டு ஆராய்ந்து ஒருவேளை அவர் வந்து சரி தவறுகள் வந்து செய்திருப்பாரு இல்லை அப்படின்னு ஒரு நிலைமையில பண்ணியிருக்கலாமே தவிர, மற்றபடி நாங்கள் வந்து ஜட்ஜி மேக்கர், அதாவது ஒரு பார்லிமெண்ட் வந்து ஒரு சட்டத்தை உருவாக்குவது தான் பார்லிமெண்ட். அந்த சட்டத்தை சுவைப்பதும் அந்த சட்டத்தை இயக்குவதும் அது வந்து ஜட்ஜி நீதித்துறை தான், ஜுடிஷியரி தான். அதுக்கு நாங்கள் அதாவது பார்ட்டிக்கும் பார்ட்டி வேற, ஆர்எஸ்எஸ் வேற, கவர்மெண்ட் வேற. கவர்மெண்ட் ஒன்று உருவான பிறகு ஆர்எஸ்எஸ் வந்து செப்பரேட்டு தான், கவர்மெண்ட் தான். அது பிச்சைக்காரன், அதாவது ஏழை உட்பட கோடீஸ்வரனா இருந்தாலும் அது இஸ்லாமத்தை சொல்லுவாங்க, அது எல்லாமே இறைவன் செயல் தான், இறைவன் தான் எல்லாமே. எஸ்டிபி காரங்களுக்கு சொல்றேன், ஒரு சில சமுதாய கட்சிகளுக்கு சொல்றேன், எல்லாமே சொல்லுவாங்க எல்லாம் இறைவன், அவன் என்ன நினைச்சாலும் அது நடக்கும். அப்ப மோடியை நினைக்கிறது இறைவன் நினைச்சு
மோடிஜி திருப்பி ஆட்சிக்கு வரணும்னு நினைச்சது இறைவன் தானே. அப்ப எதுக்கு வந்து இதுல சப்போர்ட் பண்ணாம இந்த கம்மாயில சண்டை போட்டுட்டு ஒருத்தர் கழுவாம இருந்தானா, கை கழுவாம இருந்தது மாதிரி அவன் சண்டையை போட்டுட்டு கவர்மெண்ட்ல சண்டையை போட்டுட்டு இப்படி வந்து இருக்கிறது தவறுன்னு சொல்றேன். அருமை சார். இன்னைக்கு நிறைய விஷயங்களை பற்றி பேசணும், நிறைய தகவல்கள் உங்ககிட்ட இருந்து வாங்கியிருக்கோம். இதை மீண்டும் இன்னொரு நல்ல பொழுதுல தொடரலாம் சார். நன்றி சார். நன்றி, வணக்கம். ஜெய்.